Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு prawn அதாவது இறால்ல எப்படி தொக்கு செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு இறால் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இறால் எப்படி சுத்தம் பண்றது அப்படிங்கறது ஒரு வீடியோ நான் போட்டுருக்கேன். அதோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைனா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே ரொம்ப குட்டி குட்டியாக பொடிசாக நறுக்கிக்கோங்க. அதாவது ஃபைன்லி சாப்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தொக்கில் நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மீடியம் சைஸ் ப்ரானாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுதை நீங்கள் மிக்சியில் அரைக்காமல் இந்த மாதிரி உரலில் இடித்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வாசனையும் உங்களுக்கு போகாது. தேவையான ஸ்பைஸ் பவுடர்ஸ் மஞ்சத்தூள், வெறுமிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்க்கலாம். இறால், அடுத்து சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறது, அதுக்கப்புறம் தக்காளி. நான் இந்த ப்ரான் 1 கப் அளவுக்கு இருக்க ப்ரானுக்கு 3 தக்காளி விழுதாக அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கொத்தமல்லி கீரை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க, கருவேப்பிலை இதெல்லாமே பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் தாளிப்புக்கு 2 பிரிஞ்சி இலை, 1 பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு. அவ்வளோதாங்க. இதை வச்சு நம்ம எப்படி தொக்கு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு மண் பாத்திரத்தில் சமைக்க போகிறேன். மண் பாத்திரத்தில் சமைக்கிறதுனால அதோட சுவையும் மனமும் மாறாமல் அப்படியே கிடைக்கும் நமக்கு. செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நான் தேங்காய் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றிக்கோங்க. அடுத்து தாளிப்புக்கு சோம்பு, பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதை போட்டுட்டு பொரிய விடுங்க. அடுத்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2 மட்டும் போட்டுக்கோங்க, சும்மா ஃப்ளேவருக்கு. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறுமிளகாத்தூள் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம். முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், அதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. பெரிய வெங்காயத்தை கம்பேர் பண்ணும்போது சின்ன வெங்காயத்தில் நல்ல சத்துக்கள் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு வாஷ் பண்ணி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தொக்குக்கு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். பாருங்க, நல்லா வதங்கியிருக்கு. இதில் நம்ம எல்லாமே எண்ணெயில் தான் வதக்க போகிறோம், அதனால் மோஸ்ட்லி ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம்ல, அந்த விழுதை சேர்த்துருக்கோம். மண் பாத்திரத்தில் சமைக்கிறதுனால இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காது. இஞ்சி பூண்டு விழுத நல்ல எண்ணெயில் வதக்கிக்கோங்க. அடுத்து தக்காளி விழுது சேர்த்துக்கலாம்.
3 தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஒன்றும் அதிகமாக அரைச்சிக்கோங்க. ஒரு சிலர் அரைக்காமல் அப்படியே கட் பண்ணி போடுவோம். கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிரேவி நல்லா வராது. உங்களுக்கு அரைச்சி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், தனியாத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து கிளறி விடுங்க. இது கிளறும் போது பார்த்துக்கோங்க, அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் பக்கத்தில் இருந்து கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கிளறிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி விடணும். பச்சை வாசனை போன பிறகு நம்மளோட சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க இறாலை சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்து நல்லா கிளறுங்க. ஒரு 2 நிமிஷம் கிளறி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு சில இறாலில் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி விடும். எனக்கு இன்றைக்கி விடலை. தண்ணி விடலை அப்படின்னா நம்ம குக் பண்ணுறதுக்கு தண்ணி சேர்க்கணும். தண்ணி விட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்க்க வேணாம். அதனால் இறால் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு பார்த்துட்டு தண்ணி விடுதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு பாருங்கள் ட்ரையாக தான் இருக்குது, தண்ணி விடல. அதனால் நான் குக் ஆகிறதுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தண்ணி ரொம்ப வேண்டாம், ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. இறால் குக்கிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் இருந்தால் போதும். இது மீடியம் சைஸ் இறால்னால. ரொம்ப பெரிய சைஸ் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ண விடுங்க. ரொம்ப குட்டி சைஸ் இறால் வாங்கினீங்க அப்படின்னா 3லேருந்து 4 நிமிஷமே போதுமானது. இறால் குக் ஆகிடுச்சு. அடுத்து இப்போ நான் ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மீடியம் சைஸ் ப்ரான் இந்த மாதிரி இல்லை, பெரிய சைஸாக வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு க்ளீனிங் ஈஸியாக இருக்கும், நம்ம சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சீரகத்தூள் மிளகுத்தூள் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா கிரேவிலேருந்து பிரிஞ்சு வெளியே வர்றது நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான இறால் தொக்கு ரெடிங்க. நம்ம சர்விங் பவுலில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி கீரை போட்டு கார்னிஷ் பண்ணி சூடான சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது அதோட சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இருக்கிற சீ ஃபுட்லேயே வந்து இது முள் இல்லாமல் இருக்கிறதுனால கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அது இந்த மாதிரி தொக்கு செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த கிரேவி நல்லா இறாலில் பைண்டாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இறால் அதே மாதிரி ரொம்ப குக் பண்ண விட்டுறாதீங்க, ரப்பர் மாதிரி மாறிடும். ஒரு 5 நிமிஷம் to 6 நிமிஷமே போதுமானது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இறால் தொக்கு சுவையாக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள்.